ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமாக, அதே சமயத்தில் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். மீன் பொரித்து சாப்பிட்றத விட குழம்புல போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட எண்ணெயை சேர்க்காம இதை நம்ம வாழை இலையில் கட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அயிலை மீன் எடுத்திருக்கேன். மீன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சமாக இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அரைக்கும்போது எலுமிச்சம்பழம் சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி மசாலா அரைச்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். மீனோட எல்லா பக்கத்துலேயும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது இப்படியே ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த க்ரீன் மசாலாவுக்கு 4 மீன் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 மீன் அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க அந்த கீரல் போட்ட இடத்துல. இப்போ இதுவும் ஊறிட்டுருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை வாழை இலையில் வச்சு கட்ட போகிறோம். இந்த மாதிரி வாழை இலையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கட்டும்போது இலை கிளியாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் மீன் எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலா மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வச்சதுக்கப்புறம் இதை நம்ம கட்ட போகிறோம். 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி மீன் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத மாதிரி நல்லா சுற்றி கட்டிக்கலாம். கட்டுறதுக்கு நான் வாழை இலையிலே கொஞ்சமாக நார் எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நூல் ஏதாவது வச்சு கட்டிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மீனையும் நம்ம வாழை இலையில் வச்சு கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம கட்டி வச்சுக்கிற எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கலாம். மீன் வெந்துட்டு போதே ரொம்ப வாசனையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழை இலையோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மீன் வாழை இலையில் வச்சு வேக வச்சுருக்கனால சாப்பிடும்போது இலையோட டேஸ்ட் அப்படியே நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், இதை நான் பிரித்து காமிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம க்ரீன் மசாலா அரைச்சி செஞ்சுருக்கோம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி மசாலா அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி க்ரீன் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் இன்னொரு மீனையும் கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் இதே மாதிரி மசாலா அரைச்சி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.